வணக்கம்டா தங்கம். வெல்கம் டு கலி கிளாஸ் ரூம். திஸ் இஸ் த 4th லெக்சர். எந்த சாப்டர்ல சார்? இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் புக் சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல இதுதான் 4th லெக்சர். சரி சார், இதுல என்ன சார் பார்க்க போறோம்? ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அது இல்லாம ரான்சிடிட்டினா என்னன்னு பார்ப்போம், கொரோஷன்னா என்னன்னு பார்ப்போம், ரான்சிடிட்டியையும் கொரோஷனையும் எப்படி ப்ரீவென்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரி சார் வாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லாஸ்ட் லெக்சர்ல 3rd லெக்சர்ல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பத்தி பார்க்கும்போது ஒரு 2-3 ரியாக்ஷன் நீங்க என்ன சார் பண்ணல, பேலன்ஸ் பண்ணல. அதை இங்க பேலன்ஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்க சார். எப்படி சார் இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். கவனி, இந்த இடத்துல 2Na இருக்குது. அப்ப இங்க நான் என்ன போட போறேன்? 2 போட போறேன். சரி சார், அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்துல ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்குது. சரி, ஆக்சிஜனை கணக்கு பண்ணணும். இங்க 2 ஆக்சிஜன், இங்க 4 ஆக்சிஜன். ரியாக்டன் சைடு மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்கு. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் 4 + 1 தான் இருக்கு. அதை சரி பண்றதுக்காக இங்க 2 போடுறேன். இப்ப 4 + 2 6 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. இப்ப லெட் அஸ் செக் ஹைட்ரஜன். இந்த இடத்துல 2 + 2 4 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க 2 × 2 4 ஹைட்ரஜன் இருக்கு. திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. சரி சார், வேற என்ன சார் நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டும் நான் பேலன்ஸ் பண்ணாம விட்டுருந்தேன் சார். பேலன்ஸ் பண்ணாம விட்டுருந்தேன் அழிக்கிறீங்களே சார். கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரிவா சார், இந்த ரியாக்ஷன் எப்படி சார் பேலன்ஸ் பண்றது? கவனி, இந்த இடத்துல NO3 2 இருக்குது. அதை சரி கட்டுறதுக்காக இங்க 2 போடுறேன். சரி, அடுத்தது என்ன? இங்க K2 ஆயிடுச்சு. அதை சரி கட்டுறதுக்காக இங்க ஒரு 2 I2 போடணும். I ஏற்கனவே 2 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன சார்? கவனி, இந்த இடத்துல BaI2 போடுறேன். BaI2ல KBr சேர்த்தா KIU BaBr2 கிடைக்குது. Br வந்து 2 இருக்குது. அப்ப இங்க 2 போடுறேன். இங்க K2 ஆயிடுச்சு. இந்த இடத்துல 2 போடுறேன். சரி சார், I2 இங்க I2 தான் இருக்குது. hence this is a balanced equation. வேற என்ன சார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் லாஸ்ட் லெக்சர்ல இந்த ரியாக்ஷன்ஸ் உடைய பிசிக்கல் ஸ்டேட்ஸ் பத்தி சொல்லல. இந்த இடத்துல எல்லா பிசிக்கல் ஸ்டேட்ஸையும் கிளியரா நோட் பண்ணியிருக்கேன். கரெக்டா இல்லையா சார்? ஓகே சார், பிசிக்கல் ஸ்டேட்ஸை சொல்லிருங்க சார். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல 2 சால்ட் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகுது. 2 சால்ட்டுமே தண்ணியில கரைஞ்சிருந்தாதான் அதோட அயான்ஸை சால்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன? ரியாக்ஷன் இன் விச் there is an exchange of cations and anions. 2 மெட்டல் அதோட அயானை மாத்திக்கிச்சுன்னா தட் இஸ் பேசிக்கலி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல 2 சால்ட் எதுல கரைஞ்சிருக்கணும்? தண்ணியில கரைஞ்சிருந்தாதான் அயான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்ப தண்ணியில கரைஞ்சிருக்கணும்னா ரியாக்டன்ட்ல எல்லாமே அக்வஸ் தான்டா. ரியாக்டன்ட்ல எல்லாமே அக்வஸ் தான். ஓகே சார், இங்க வாங்க சார். அப்போ ஃபார்ம் ஆகிற பிரசிபிடேட் எப்பயுமே சாலிடு. கவனி, ஃபார்ம் ஆகிற பிரசிபிடேட் எப்பயுமே சாலிடு. ஏன் சார்? இன்சாலிபிள்டா, தண்ணியில கரையாது. இன்ஃபேக்ட் அதுக்கு பேரு தான் பிரசிபிடேட். பிரசிபிடேட்னா என்னது? இட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். அந்த பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு தான் பிரசிபிடேஷன் ரியாக்ஷன். அந்த பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேரு பிரசிபிடேஷன் ரியாக்ஷன். கரெக்டா இல்லையா? சரி சார், அப்போ பிரசிபிடேட் எல்லாமே சாலிடு. அப்ப மிச்சம் ஃபார்ம் ஆகிற சால்ட் அக்வஸ், தண்ணியில மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகி இருக்கும். சரி, ரைட் சார். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ஒரு பேஸும் ஆசிடும் கலந்தா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஒரு பேஸும் ஆசிடும் கலந்தா வாட்டர் பிளஸ் சால்ட் கிடைக்குது. இதோடைய பிசிக்கல் ஸ்டேட் எப்படி சொல்லுவீங்க? பேஸும் தண்ணியில கரைஞ்சிருக்கணும் அக்வஸா, ஆசிடும் தண்ணியில கரைஞ்சிருக்கணும் அக்வஸா. ஏன் சார்? அர்ஹீனியஸ் தியரி என்னடா சாமி சொல்லுது? substance that produces a H+ ion when dissolved in water, acid. Substance that produces a OH- ion when dissolved in water, base. அப்ப aqueous. இங்க வாட்டர் ஃபார்ம் ஆகுது, லிக்விட். Na2SO4 திருப்பியும் தண்ணியில மிக்ஸ் ஆகி இருக்கும், டிசால்வபிளா இருக்கும். அப்ப இது அக்வஸ். வேலை முடிஞ்சதா? ரைட்டு சார். ஓகே, இப்போ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? சக்குன்னு சொல்லிக்கிட்டே போங்க சார். சிம்பிள்டா. ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்னன்னு எப்படி நம்ம படிக்க போறோம்னா 3 விதமான டெஃபினிஷன் படிப்போம். நல்லா கவனி.
ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 3 விதமான டெஃபினிஷன் படிக்க போறோம். ரைட்டு சார், வாங்க சார் படிக்கலாம். A process in which there is addition of oxygen, அதுக்கு பேர் என்ன, ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் சேர்ந்தா ஆக்சிடேஷன். சரி சார், ஆக்சிஜனை இழந்தா அதுக்கு பேரு தான்டா ரிடக்ஷன். a process in which there is removal of oxygen, மைனஸ்னா என்ன, removal of oxygen, it is called as reduction. so ஆக்சிஜன் சேர்ந்தா ஆக்சிடேஷன், புரியுது சார். ஆக்சிஜனை இழந்தா ரிடக்ஷன், புரியுது சார். அடுத்தது வா, a process in which there is removal of hydrogen is called as oxidation. a process in which there is addition of hydrogen is called as reduction. அப்போ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனா ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் சேர்ந்தா, let me repeat, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனா ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் சேர்ந்தா ரிடக்ஷன். சரி சார், சரி சார். அப்போ ஆக்சிஜன் சேர்ந்தா ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ரிமூவ் ஆனா ரிடக்ஷன். இன்னொன்னு என்ன சார் சொன்னீங்க, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனா ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் சேர்ந்தா ரிடக்ஷன். தெளிவா இருக்கடா. அடுத்தது போலாவா, ஆயில் ரிக், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த ஐடியாவை. ஆயில் ரிக், அதானே சார் ஆயில் ரிக். ஆக்சிஜன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன் இஸ் loss of electrons, rigna reduction is gain of electrons. அப்ப ஆயில்னா என்ன, oxidation is loss of electrons, rigna என்ன, reduction is gain of electrons. எலக்ட்ரான் என்னன்னா இழந்தா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் சேர்ந்தா அதுக்கு பேரு ரிடக்ஷன், எலக்ட்ரான் சேர்ந்தா அதுக்கு பேரு ரிடக்ஷன். சரி சார், சரி சார். இத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். ஏ கூட ஆக்சிஜன் சேருது சார், ஓகே. ஏஓ கிடைக்குது சார், ஓகே. இங்க என்ன சார் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஏஹெச்ல இருந்து எது வெளியில கிளம்பி போயிருது, ஏஹெச்ல இருந்து H2 வெளியில கிளம்பி போயிருது சார். இப்போ என்ன சார் நடந்திருக்கு, இந்த இடத்துல H2 வெளியில போயிடுச்சு சார். அப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஆக்சிஜன் சேர்ந்தாலும் ஆக்சிடேஷன் தான், ஹைட்ரஜன் கிளம்பினாலும் ஆக்சிடேஷன் தான். இங்க வா, அடுத்தது ஏஓ கூட என்ன நடக்குது, ஏஓல இருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன். ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு, அப்ப என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன். அப்போ ஆக்சிஜன் கிளம்புனாலும், நல்லா கவனி, ஆக்சிஜன் கிளம்புனாலும் ரிடக்ஷன் தான், ஹைட்ரஜன் சேர்ந்தாலும் ரிடக்ஷன் தான். ஓகே சார், இதை பேஸ் பண்ணி கொஞ்சோண்டு மிக தெளிவான எக்ஸாம்பிள் சொல்றீங்களா சார்? கண்டிப்பா. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சோண்டு அனலைஸ் பண்ணுவோம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்துக்குவோம். காப்பரை ஆக்சிஜன் கூட போடுறோம். எதை, காப்பரை ஆக்சிஜன் கூட போடுறோம். என்ன சார் நடக்குது, ஐ ஆம் கெட்டிங் CuO, ஐ ஆம் கெட்டிங் CuO. இது பிசிக்கல் ஸ்டேட் சார். இது சாலிடா இருக்கும், இது கேஸா இருக்கும், இதுவும் சாலிடா இருக்கும். சரி ரைட், இதை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்க ஒரு 2 போடு, காப்பர் 2 ஆயிடுச்சு, இங்க ஒரு 2 போடு. ரைட், இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, காப்பர் ஆக்சிஜன் சேர்றதுனால காப்பர் இஸ் ஆக்சிடைஸ்டு, காப்பர் இஸ் ஆக்சிடைஸ்டு. சரி சார், அடுத்தது சார் Na எடுத்துக்கோ பிளஸ் O2, சோடியமும் NAவும் போடுற, இது போட்டீங்கன்னா you will get Na2O. இதுல சோடியம் எப்படி இருக்கும், சாலிடா இருக்கும். O2 எப்படி இருக்கும், கேஸா இருக்கும். Na2O எப்படி இருக்கும், சாலிடா இருக்கும். சார் இதை பேலன்ஸ் பண்ணிருங்க சார். கண்டிப்பா பேலன்ஸ் பண்றேன் சாமி. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல O2 இருக்குது, இங்க ஆக்சிஜனை 2 பண்றதுக்காக ஒரு 2 போடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 4 ஆயிருது. இந்த இடத்துல 4 போட்டுறேன். சரி சார், சரி சார். அடுத்தது என்ன சார் சொல்ல போறீங்க, the next reaction is, let us go for Ca plus O2. கால்சியமும் O2வும் போடுறேன். Caவும் O2வும் போடும்போது என்ன சார் ஆகுது, you are getting CaO, calcium oxide limestone, sorry, quicklime. CaO என்னது, quicklime, கால்சியம் ஆக்சைடு ஆர் குவிக்லைம் கிடைக்குது. இது எப்படி இருக்கு, சுண்ணாம்பு கல், எஸ் சாலிடு, ஆக்சிஜன் கேஸ், கால்சியம் எப்படி இருக்கு, சாலிடு. இதை பேலன்ஸ் பண்ணணுமா சார்? கண்டிப்பா. இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு, அப்ப இங்க 2 போடுங்க. கால்சியம் 2 ஆயிடுச்சு, அப்ப இங்க 2 போடுங்க. ரைட் ரைட், let us go for the next reaction. let us go for the next reaction. next reaction என்ன சார்,
H2S கூட O2 போடுங்க. எது கூட? H2S கூட O2 போடுங்க. What will happen? ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட ஆக்சிஜன் போட்டீங்கன்னா you will get water H2O plus S for sulfur தனியா கிடைக்கும். சரி, இத பேலன்ஸ் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஆக்சிஜன் 2 இருக்கு, அதனால ஆக்சிஜனுக்கு 2 போடுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இங்க ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் 4 காம்பன்சேட் பண்றதுக்காக இங்க 2 போடுறீங்க. அடுத்தது இங்க சல்ஃபர் 2 ஆயிடுச்சு, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இங்க 2 போடுறீங்க. திஸ் இஸ் a balanced equation. இது எல்லாமே ஆக்சிடேஷனுக்கு மிக மிக நல்ல எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சிடேஷனுக்கு மிக மிக நல்ல எக்ஸாம்பிள்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிருங்க சார் கண்டிப்பா. N2 plus O2. எனது N2 plus O2. சரி சார், இங்க என்ன சார் கிடைக்குது? I am getting NO. ரைட், இந்த இடத்துல N2வும் கேஸ் தான், O2வும் கேஸ் தான், இது வெளியில வர்றதும் கேஸ் தான். சார் இங்க எப்படி சார்? இதுல H2S என்ன? சாலிடு, O2 is going to be gas, water liquid, sulfur is going to be solid. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பண்ண physical states நீயே புரிஞ்சுக்குவே. இட்ஸ் நாட் an issue. ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் எல்லா ரியாக்ஷனுக்கும் physical states எழுதுற மாதிரி நான் பார்த்துக்குவேன். அதுக்கு மேல physical statesக்கு பெரிய ரெலவன்ஸ் கிடையாது. டோன்ட் வரி. சரி சார், இப்போ இத பேலன்ஸ் பண்ணனுமா? நைட்ரஜனும் 2, ஆக்சிஜனும் 2. இங்க ஒரு 2 போட்டா this is a balanced equation. இங்க ஒரு 2 போட்டா this is a balanced equation. ஓகே, ஆக்சிடேஷன் ஒரு 5 ரியாக்ஷன் பார்த்தாச்சு. ரிடக்ஷன் பார்க்கலாமா? கண்டிப்பா. ரிடக்ஷன்னா என்ன சொல்றோம்? லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்றோம். சரி, ஆக்சிஜன் லாஸ் ஆகுது எப்படி சார்? KClO3 ஹீட் பண்ணு. KClO3 ஹீட் பண்ணா what will happen? KCl கிடைக்கும். என்ன கிடைக்கும்? KCl கிடைக்கும். அது இல்லாம O2 கிடைக்கும். சரி, இத பேலன்ஸ் பண்ணுங்க சார். பேலன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட physical states ரைட் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுவோம். வாக்கண்ணா, இத பேலன்ஸ் பண்ணா what will happen? இங்க ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு. நல்லா கவனி, இங்க ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்க ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணி ஆகணும்? இந்த இடத்துல இதை பேலன்ஸ் பண்ணணும்னா 3க்கும் 2க்கும் LCM 6. அப்போ இங்க 3 போடுவேன், இங்க 2 போடுவேன். 2 into 3 ரியாக்டன் சைடுல 6 ஆக்சிஜன் இருக்கு, 3 into 2 ப்ராடக்ட் சைடுல 6 ஆக்சிஜன் இருக்கு. டன். KCl 2, அதை சரி பண்றதுக்காக இங்க ஒரு 2 போட்டுட்டேன். ரைட்டு சார், ரைட்டு சார். Loss of oxygen is reduction, removal of oxygen is reduction. இதை பேஸ் பண்ணி இன்னொரு உதாரணம் சொல்லுங்க சார். கண்டிப்பாடா, HGO எடுத்துக்குவோம். எது எடுத்துக்குவோம்? HGO. இதையுமே ஹீட் பண்ணு. what will happen? HGO எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get Hg plus O2. இப்போ என்ன ஆயிருச்சு? லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. சார் இதை பேலன்ஸ் பண்ணுங்க சார். சிம்பிள்டா, இங்க O2 வெளியில போகுதா, இங்க இதை சரி பண்றதுக்காக ஓக்காக 2 போடுறேன். Hg 2 ஆகுது, அதுக்காக இங்க ஒரு 2 போடுறேன். திஸ் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிடக்ஷன். சரி சார், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிடக்ஷன்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தந்துட்டீங்க. எனக்கு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனும் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தாங்க சார். Na plus H2 will give me sodium hydride NaH. Na plus H2 will give me sodium hydride NaH. இதை பேலன்ஸ் பண்ணு. இங்க ஹைட்ரஜன் 2 இருக்கு, so 2 போடு. சோடியம் 2 வரும், இங்க 2 போடு. That's it. This is a balanced reaction. This is a good example for reduction. சரி சார், சரி சார். அடுத்தது இந்த இடத்துல வேற என்ன சார்? ரிடக்ஷனுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். சிம்பிள் எக்ஸாம்பிள். வா, H2 plus எல்லாம் ஒரே பக்கம் போடலாம். H2 எல்லாம் ஏன்? அடிஷன் ஆஃப் H2 தானே ரிடக்ஷனு, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. அப்ப H2 plus Cl, H2 plus Cl2 என்ன கிடைக்கும்? HCl கிடைக்கும். HCl கிடைக்கும். ரைட். இந்த இடத்துல இதுவும் 2, இதுவும் 2. So I am going to put a 2 here. This is a balanced chemical equation for reduction, because reduction is addition of hydrogen. Reduction is addition of hydrogen. சரி, H2 plus N2 ஹேபர்ஸ் ப்ராசஸ் நடத்தினேனா அமோனியா ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்? அமோனியா ஃபார்ம் பண்ணும். சரி, இதை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுவீங்க? இதை சிம்பிளா பேலன்ஸ் பண்ணுவேன். எதை? H2 plus N2 ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க நைட்ரஜன் 2 இருக்கு சார். ஓகே, நைட்ரஜனை சரி பண்றதுக்காக this is what I am going to do. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 போடுவேன். நைட்ரஜனை சரி கட்டியாச்சு. அடுத்தது
2 into 3 ஹைட்ரஜன் 6 ஆயிடுச்சு. அப்ப இங்க ஒரு 3 போட்டுருவேன். அப்ப 3 into 2 இங்கேயும் ஹைட்ரஜன் 6 ஆயிடுச்சு. அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹேபர்ஸ் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது என்ன ப்ராசஸ்? ஹேபர்ஸ் ப்ராசஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரெஷரு கண்டிஷன் எல்லாம் தேவை. இது ஹையர் செகண்டரியில் படிப்பேன். ரைட் நவ் அமோனியா ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் ஹேபர்ஸ் ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சூப்பர். ஓகே சார், போதும் சார். ஆக்சிடேஷனுக்கு 5 ரியாக்ஷன் எழுதியிருக்கீங்க, ரிடக்ஷனுக்கு 5 ரியாக்ஷன் எழுதியிருக்கீங்க. திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். சரி, ரைட்டு சார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுடா சாமி, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எப்பயுமே அட் அ டைம் தான் நடக்கும்னுங்கிறாங்களே, உண்மையாவாடா? வெரி வெரி குட். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எப்பயுமே அட் அ டைம் தான் நடக்கும். இத பத்தி நம்ம பார்க்கலாமா? சரி, ரைட்டு. பார்க்கணும்னா இதை அழிக்கணும். அழிக்கலாமா? அழிச்சிடலாமா? அட, புது கண்டென்ட் வந்துருச்சு. ரைட்டு, கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ரைட்டு சார். அப்போ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எப்பயுமே ஒன்னாதான் நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமாடா, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எப்பயுமே ஒன்னாதான் நடக்கும். இதுக்கு பேரே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ எனக்கு இதுக்கு ஒரு 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் தாங்க சார். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் அட் அ டைம் நடக்கிற மாதிரி. ரைட்டு கண்ணா, வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே Cu பிளஸ் என்ன போடுறோம்? CuO. எது? CuO plus H2 will give us H2O plus Cu. இது நார்மலா நடந்துராது. இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா நான் இதை ஹீட் பண்ணணும். சரி சார், இப்போ என்ன இதுல எங்க ஆக்சிடேஷன் நடக்குது, எங்க ரிடக்ஷன் நடக்குது பாரு. இந்த இடத்துல ஹைட்ரஜன் என்ன பண்ணிருது? ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் as ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் as ஆக்சிடேஷன். அதுவே இங்க பாரு, காப்பர் என்ன பண்ணுது? ஆக்சிஜனை லூஸ் பண்ணிருது. ஆக்சிஜனை லூஸ் பண்ண அதுக்கு பேர் என்ன சார்? லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் as ரிடக்ஷன். சரி, இது பேலன்ஸ்டா இருக்கா? ரியாக்ஷன் பேலன்ஸ்டா இருக்கு. சரி, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் தாங்க சார். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MnO2 கூட எதை போடுறோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை போட்டினா என்ன சார் நடக்கும்? யூ வில் கெட் MnCl2. அது இல்லாமல் Cl2 கிடைக்கும். அது இல்லாமல் யூ வில் கெட் H2O. சார், இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிடுங்க சார். கண்டிப்பாக பண்ணுறேன்டா. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கு, அதனால இங்கே ஒரு 2 போடுறேன். இங்கே ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு, அதனால இங்கே ஒரு 4 போடுறேன். குளோரின் இங்க 4 இருக்குது, அப்ப இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. ப்ராடக்ட் சைடும் குளோரின் 4 தான் இருக்குது. பிரச்சனையே இல்லை. திஸ் இஸ் a balanced equation. ஓகே சார், இங்க எங்க சார் ஆக்சிடேஷன் நடக்குது? எங்க அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கோ அங்க ஆக்சிடேஷன் நடக்குது. இங்க செக் பண்ணு. H என்ன பண்ணுது? ஆக்சிஜனை எடுத்துட்டு வந்து வாட்டர் ஆயிருது சார். அப்படின்னா இங்க என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடக்குது சார். சரி சரி, ரிடக்ஷன் எங்க நடக்குது? ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா MnO2 ஆக்சிஜனை லூஸ் பண்ணுது. அப்ப MnO2 ஆக்சிஜனை லூஸ் பண்றதுனால என்ன நடக்கிறதா வச்சுக்கலாம்? ரிடக்ஷன் நடக்கிறதா வச்சுக்கலாம். சரி சரி சரி, இதே மாதிரி ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் அட் அ டைம் நடக்கிற இன்னொரு ரியாக்ஷனையும் எழுதுங்க சார். என்ன ரியாக்ஷன் எழுதலாம்? வாக்கண்ணா, லெட் அஸ் கோ ஃபார் PbO பிளஸ் என்ன போடலாம்? கார்பன் போட்டா என்ன எனக்கு கிடைக்கும்? Pb plus CO2 கிடைக்கும். சரி, ரைட்டு. இதுல ஆக்சிடேஷன் எங்க நடக்குது, ரிடக்ஷன் எங்க நடக்குது? சார், அது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிருங்க. பண்ணிடுறேன்டா. இங்க 2 ஆக்சிஜன், இங்க 2, இங்க 2 Pb, இங்க 2. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆக்சிடேஷன் பார்க்கலாமா? கண்டிப்பா சார். இங்க இருக்கிற கார்பன் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ஆகுது. ஹென்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் as ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன். சரி, ரைட்டு. இங்க இருக்கிற PbO ஆக்சிஜனை இழந்து இங்க Pb ஆகுது. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிடலாம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சரி சார், சரி சார். இந்த இடத்துல எல்லாமே ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே இடத்துல நடக்குது. சேம் ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே வேற வேற காம்பவுண்டுக்கு நடக்குது. கரெக்டா இல்லையா? இந்த ரியாக்ஷன்ல
ஆக்சிடேஷன் எங்க நடக்குது? ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஓகே சார். அப்ப CO என்ன ஆகுது? this is reduced. ஓகே சார். இந்த ரியாக்ஷன்ல HCl is oxidized. ஓகே சார். MnO2 என்ன ஆகுது? this is reduced. ஓகே சார். இந்த ரியாக்ஷன்ல கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு CO2. ஓகே சார். இங்க என்ன ஆகுது? PbO is reduced to Pb. ஓகே. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் அட் அ டைம் தான் நடக்குமா? ஆமா கண்ணா. அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டையும் சேர்த்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சரி சார். அட் அ டைம் ரெண்டு விஷயம் நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்க சார். கண்டிப்பாடா. பாடுட்டா? கவனி. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி. இங்க என்ன சொல்றாரு? அம்னியும் அவரும் பிரிய மாட்டாங்களாமா, சேர்ந்தே தான் இருப்பாங்களாமா. எப்படி? சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி. அதே மாதிரி ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் பிரியாது. எல்லா இடத்துலயுமே ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ஒரு ரிடக்ஷனும் நடக்கும். எப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ஒரு ரிடக்ஷனும் நடக்கும். சரி சார். இத எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது? நல்லா கவனி. அடுத்த 30 செகண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிரிட்டிக்கல். என்ன சார் பண்ண போறீங்க? சொல்லி தரேன் பாரு. இந்த இடத்துல எது ஆக்சிடைஸ் ஆகுது சார்? ஆக்சிடைஸ் ஆகிறது ஹைட்ரஜன் சார். அப்போ கூட CuO இருக்கிறதுனால தானே ஆக்சிடைஸ் ஆகுது. ஆமா சார். அப்ப CuOக்கு பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓ சார், சூப்பர் சார். ஹைட்ரஜனு ஆக்சிடைஸ் ஆகுது. ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆகும்போது கூட இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ண கூட இருக்கிறதுக்கு பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி சார், சரி சார். இப்போ CuO எப்படி என்ன சார் ஆகுது? CuO ரெடியூஸ் ஆகுது. CuO என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப CuO ரெடியூஸ் ஆகும்போது ஹைட்ரஜன் பேர் என்ன? ரெடியூசிங் ஏஜென்ட் சார். ஏன்? CuO கூட நின்னு அதை ரெடியூஸ் பண்ணி விடுது சார். சூப்பரா இருக்கு சார். அப்படின்னா இங்க வாங்க. HCl என்ன ஆகுது? HCl ஆக்சிடைஸ் ஆகுது. அப்ப HCl கூட இருக்கிற MnO2 என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி. அப்ப MnO2 என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. MnO2 ரெடியூஸ் ஆகும்போது MnO2 கூட இருக்கிற HCl பேர் என்ன? ரெடியூசிங் ஏஜென்ட். சரி ரைட். இங்க வாங்க. கார்பன் என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. அப்ப கார்பன் கூட இருக்கிற PbO பேர் என்ன? கார்பன் ஆக்சிடைஸ் ஆக ஹெல்ப் பண்ற PbO பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி. PbO என்ன சார் பண்ணுது? PbO ரெடியூஸ் ஆகுது. அப்ப PbO கூட இருக்கிற ஹெல்ப் பண்ற கார்பன், PbO ரெடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ற கார்பன் பேரு என்ன? ரெடியூசிங் ஏஜென்ட். எவ்வளவு அழகா இருக்குது பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது ஆக்சிடைஸ் ஆகுது, எது ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்றோம்? ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு கூட நிக்கிறதுக்கு பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப எல்லா தடவையும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் ஆகுதே சார். கரெக்டா இல்லையா? நீயே பாரு. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் ஆகும். டக் டக். ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைஸ் ஆகுமா சார்? ஆமாடா. தெளிவா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை கதையை சொல்லிடுறேன். ரெண்டு பொருளை ஒன்னா போடுறோம். இங்க CuO என்ன பண்ணுது? ஆக்சிஜனை விட்டு ரெடியூஸ் ஆகுது. H2 ஆக்சிஜனை கெயின் பண்ணி H2O மாறுது. H2O மாறும்போது H2 ஆக்சிடேஷன் நடக்குது. H2 தான் ஆக்சிடைஸ் ஆகுது. ஆமா சார். கூட நிக்கிறது பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப கூட நிக்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. இந்த கதையை திருப்பியும் ஒரு தடவை தெளிவா பின்னாடி போய் பாரு. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்பயுமே ரெடியூஸ் ஆகுது. ரெடியூசிங் ஏஜென்ட் எப்பயுமே
ஆக்சிடைஸ் ஆகுது. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தெளிவா புரிஞ்சிருச்சு சார். ஹாப்பியா? ஹாப்பி சார். இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பியூட்டிஃபுல்லா எழுதுங்க சார். ஓகே, வாசையா கெடுப்பானே. Fe2O3 கூட அலுமினியத்தை போடு. அலுமினியத்தை போட்டா என்ன நடக்கும்னா you will get Al2O3 plus Fe. இதை பேலன்ஸ் பண்ணிரலாமா சார்? கண்டிப்பாடா. இங்க 2 Fe, இங்க 2 Fe, இங்க 2 Al, இங்க 2 Al. இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார்? இந்த ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது இந்த ரியாக்ஷனுக்கு லேசா ஹீட் தருவேன். ஆனா இந்த ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸோதெர்மிக். எப்படி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸோதெர்மிக், பயங்கரமான ஹீட் எனர்ஜி தரும் இந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரெயின் தண்டவாளம் எல்லாம் சில தடவை விரிசல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க, Fe2O3 கொஞ்சோண்டு தூவிட்டு அலுமினியம் போட்டு ஹீட் வைப்பாங்க. இமீடியட்டா பத்தி எரிஞ்சு என்ன ஆயிரும், வெல்டிங் ஆயிரும். வேற எங்க சார் அதை யூஸ் பண்ணலாம்? இப்போ கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோ, கப்பல்ல தண்ணிக்கு அடியில சில தடவை என்ன நடக்கும், கிராக்ஸ் விடும். அப்ப அதை எப்படி சீல் வைப்பாங்க, அதையுமே இந்த ரியாக்ஷன் வச்சு தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள போய் என்ன பண்ணுவாங்க, Fe2O3 அங்க போட்டு கரண்ட் வைப்பாங்க. கரண்ட் வைக்க முடியாது, தண்ணிக்குள்ள ஷாக் அடிச்சிடும். பட் அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன் நடந்ததுன்னா வெரி வெரி எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கிடைக்கும். வெரி வெரி எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கிடைக்கும். வெல்டிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம். சார் போதும் சார், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பத்தி நிறைய நடத்திட்டீங்க. டேய், நான் நிறைய நடத்துறேன்னு தப்பா எடுத்துக்காத. +1ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்சிங் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இது புரிஞ்சுக்கிட்டா விஷயமே கிடையாது. ஆனா நிறைய குழந்தைங்க புரிஞ்சுக்காம ரொம்ப ரொம்ப சிரமப்படும். அதனாலதான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஏகப்பட்ட ரியாக்ஷன் எழுதி காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு பாரு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கமெண்ட்ஸ்ல போடு. இன்னுமே சில எக்ஸாம்பிள்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல தனியா ஒரு வீடியோவா நான் போட்டு தரேன். ஓகேவா? சரி சார், போதும் போதும். கொரோஷன் போங்க சார். கொரோஷன்னா என்ன? கொரோஷன் இஸ் a process by which a metal is slowly eaten away. ஒரு மெட்டல்ங்கிறது உறிஞ்சிக்கிட்டே வருது, டீகே ஆகுது, வீணாகுது. ஏன்? due to the reaction of air, water and chemicals present in due to the presence of ஆக்சிஜன் வச்சுக்கலாமா, ஏர் வேணாம். ஓகே, கொரோஷன்னா என்ன? கொரோஷன் இஸ் a process by which a metal is slowly eaten away. ஒரு மெட்டல் டீகே ஆகுது, சாப்பிடப்படுது. எதனால? by the reaction of ஆக்சிஜன், வாட்டர், கெமிக்கல்ஸ் பிரசன்ட் இன் ஏர். ஆக்சிஜன், வாட்டர், கெமிக்கல்ஸ் எல்லாம் ஏர்ல இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு மெட்டலை சாப்பிடுது. அப்படி சாப்பிடுறதுக்கு பேரு கொரோஷன். ஓகே சார், எனக்கு இதுல எக்ஸாம்பிள் தாங்க. ஷைனியா அயன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்குவேன், அது துரு பிடிக்குது. எப்படி? ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன ஆகுது, ரெட்டிஷ் பிரவுன் ரஸ்டா மாறிடுது. சரி ரைட்டு. சில்வர் என்ன சார் பண்ணுது? பிளாக் சில்வர் சல்ஃபைடா மாறுது. சில்வர் நிறைய தடவை போட்டிருக்கும் போது கருப்படிச்சிடும். பாத்தியா, சில்வர் செயின் எல்லாம் போட்டிருந்தா அப்படியே லேசா கருப்பாயிரும். நீ என்ன நினைச்சுக்க கூடாது, சோ சில்வர் கருப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு. கிடையாது. சில்வர் ஏர்ல கொஞ்சோண்டு சல்ஃபர் இருக்குது, அது கூட ரியாக்ட் பண்ணி சில்வர் சல்ஃபைடா மாறிக்கும். சில்வர் சல்ஃபைட் இஸ் பிளாக் இன் கலர். காப்பர் அதே மாதிரி ஏர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து காப்பர் கார்பனேட்டா மாறிடும். அதனாலதான் வீட்டுல காப்பர்ல செம்பு வச்சிருக்கோமா, காப்பர்ல பானை வச்சிருக்கோமா, ஒரு வாரம் 10 நாள்ல என்ன ஃபார்ம் ஆயிரும், ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல காப்பர் கார்பனேட் ஃபார்ம் ஆயிரும். ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல காப்பர் கார்பனேட் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி அயன்ல எல்லாம் கொரோஷன் நடக்கிறதுனால அதிகமா வேஸ்ட் ஆகுது பொருட்கள். கொரோஷன் இஸ் a wasteful process. ஏகப்பட்ட நட்டம் நடக்குது, பொருட்கள் வீணாகுது. ஏன் சார் நீயே சொல்லு, இரும்பு இருக்குன்னா அது துரு பிடிச்சதுன்னா வீணாதானே போகுது. கரெக்டா இல்லையா? வீட்டுல ஒரு அருகாமனை இருக்குது, அது தண்ணியில பட்டு கொஞ்ச நாளா நீ யூஸே பண்ணல, ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த அருகாமனை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், துரு பிடிச்சி வீணா போயிருக்காது. ரைட்டு சார். அப்போ corrosion is causing damages to car bodies, bridges, iron railings, ships and a lot of materials made out of iron. அதை நம்ம prevent பண்ணும். எப்படி prevent பண்ணலாம்? அயனால செய்யப்பட்ட பொருட்களுக்கு I can apply grease. grease apply பண்ணுனா அந்த grease இருக்கிறதுனால மெட்டல் என்ன ஆகாது, துரு பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது. அயனுக்கு மட்டும்
ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு பேரு ரஸ்டிங். ஞாபகம் வச்சுக்கோ, அயன் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் அயன் இஸ் இன்ஃபேக்ட் கால்ட் அஸ் ரஸ்டிங். சரி ரைட். வேற எப்படி ரஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணலாம்? அப்ளையிங் பெயிண்ட்ஸ். பெயிண்ட் அப்ளை பண்ணலாம்டா. இப்போ படியெல்லாம் செய்யறாங்கல்ல அயன்ல, என்ன பண்றாங்க? பெயிண்ட் அப்ளை பண்ணிடுறாங்க, ரஸ்ட் ஆக மாட்டேங்குது. யூ கேன் ஆல்சோ டு galvanization. சார் galvanizationனா என்ன சார்? galvanization is a process where an iron material is coated with zinc. ஒரு அயன் மெட்டீரியலை ஜிங்கால கோட் பண்ணிடுவாங்க. அந்த ஜிங்க் லேயர் உள்ள இருக்கிற அயனை ரஸ்டிங் அல்லது ஆக்சிடேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரைட்? தட் இஸ் கால்ட் அஸ் galvanization. சரி சார், கொரோஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கொரோஷன் எப்படி எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸா நடந்து எக்கானமியை பெருசா பாதிக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. ரான்சிடிட்டினா என்ன சார்? ஸ்லோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் ஃபேட் present in the food material. ஃபுட் மெட்டீரியல்ல எப்பயுமே கொஞ்சம் ஆயிலும் ஃபேட்டும் இருக்கும் சார். எக்ஸாம்பிள் சிப்ஸ். சிப்ஸ் எதுலடா பொரிச்சு எடுக்கிறாங்க? சிப்ஸ் ஆயில்ல தானே பொரிச்சு எடுக்கிறாங்க. அந்த சிப்ஸ்ல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குல்ல. அப்ப ஸ்லோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் ஃபேட் present in food material என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆக்சிடைஸ் ஆகிறதுனால there is a change in the food's smell and taste. ஸ்லோ ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லையும் டேஸ்ட்லையும் ஒரு சேஞ்ச் வந்துருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரான்சிடிட்டி. ஒரு ஃபுட் ரான்சிட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அப்ப ரான்சிடிட்டி ஹேஸ் டு பி ப்ரிவென்டட். எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபுட்டை ஏர் டைட் கண்டெய்னர்ஸ்ல வைக்கலாம். வீட்டில் முறுக்கு சுட்டா அம்மா என்ன பண்றாங்க? டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு ஏர் டைட் கண்டெய்னர்ஸ்ல வைக்கிறாங்க. வேற என்ன பண்ணலாம்? ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். லோ டெம்பரேச்சர்ஸ்ல அவ்வளவு சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகாது. வேற என்ன பண்ணலாம்? இப்போ சிப்ஸ் பேக்கெட்டா இருந்துச்சுன்னா யூ கேன் ஃப்ளஷ் இட் வித் நைட்ரஜன். நீ கடையில லேஸ் சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் வாங்கும்போது எப்படி இருக்கு? லேஸ், பிங்கோ இது மாதிரி வாங்கும்போது அது உப்புன்னு இருக்கா? அதுக்குள்ள என்ன இருக்கு சார்? நைட்ரஜன் இருக்கு. ஏன் சார் சிப்ஸ் பேக்கெட்ல நைட்ரஜனை வச்சு ஃபில் பண்றாங்க? நைட்ரஜனை வச்சு சிப்ஸ் பேக்கெட்டை ஃபில் பண்ணிடுறதுனால உள்ள இருக்கிற சிப்ஸ் ஆக்சிடைஸ் ஆகாது. ஏன் சார்? ஆக்சிடேஷன் இஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அந்த சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ள ஆக்சிஜனே இல்லைனா எப்படி ஆக்சிடேஷன் ஆகும்? எப்படி ஆக்சிடேஷன் ஆகும்? ரைட் சார். அப்போ சிப்ஸ் பேக்ஸ் ஆர் ஃப்ளஷ்ட் வித் நைட்ரஜன். சிப் பேக் என்ன பண்ணிடுறாங்க? நைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. அது இல்லாம வேற என்ன சார் பண்ணலாம்? யூ கேன் ஆட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். எதை ஆட் பண்ணலாம்? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன சார்? ஆக்சிடேஷன் நடக்காம இருக்க ஃபுட்ல நம்ம ஆட் பண்ற கெமிக்கல்ஸ் பேரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். chemicals that are added to the food in order to prevent oxidation and the resulting rancidity is called as என்ன சொல்லலாம்? antioxidants. சார் ரெண்டு எக்ஸாம்பிள் தாங்க சார். தரேன்டா. BHA butylated hydroxyanisole. BHA butylated hydroxyanisole. BHT னா butylated hydroxytoluene. BHT னா butylated hydroxytoluene. அப்ப ரெண்டு எக்ஸாம்பிள் தரோம் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்க்கு. butylated hydroxyanisole, butylated hydroxytoluene. ரைட்? அப்ப ரான்சிடிட்டினா என்னன்னு டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ரான்சிடிட்டியை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் பார்த்தாச்சு. ரைட் சார், ரைட் சார். தட் இஸ் பேசிக்கலி த எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர். ஓகே கண்ணா, hope you guys enjoyed this lecture. Yeah, I had a great time taking this lecture to you guys. நம்ம லெக்சர்ஸ் பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐகானை கிளிக் பண்ணு, நம்ம வீடியோஸுக்கு லைக் போடு, கமெண்ட்ஸ் போடு. யுவர் கமெண்ட்ஸ் கிவ் மீ சோ மச் ஜாய். அது இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணி, ஃபேஸ்புக் பண்ணி, இன்ஸ்டாகிராம் பண்ணி, லெட் அஸ் ஹேவ் ஃபன் லேர்னிங் science, learning chemistry together this year. Thanks Kana. Cheers and thank you. See you in the next lecture.